Hello friends, welcome to Stay Kids TV. தமிழ் கதைகள் ஏமாளி மானும் முயலும். ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு மானும் ஒரு முயலும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம். அவங்க எப்பயுமே ஒன்னாதான் சுத்திட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் காகம் ஒன்று மானையும் முயலையும் பார்த்துதான் அவங்க கிட்ட வந்து என்னையும் உங்க நண்பரா சேர்த்துக்கங்களேன் அப்படின்னு கேட்டுச்சான். அதை கேட்டு முயலும் மானும், நீ ஒரு கருப்பு காகம், நீ எங்களுக்கு நண்பனா, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு தூரத்துல ஒரு நரி இவங்களை பார்த்துதான். உடனே அங்கிருந்து நரி மானையும் முயலையும் பார்த்து வந்து, நண்பர்களே, என்னையும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுதான். உடனே மானும் முயலும் பேசிக்கிட்டாங்களாம். இது தந்திரக்கார நரி, இது நம்ம கூட இருந்தால் நம்மளை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி, நம்ம 3 பேரும் இனிமேல் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஒத்துமையாக காட்டை சுற்றி வந்துட்டு இருந்தாங்களாம். சில நாட்களுக்கு அப்புறம் நரி தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு குளத்துக்கிட்ட போச்சான். அந்த நேரம் பார்த்து ஒரு சிங்கம் நரியை தாக்குறதுக்காக வந்ததான். அதை பார்த்த நரி, சிங்கமே என்னை விட்டுடு அப்படின்னு கேட்டுச்சான். அதை கேட்ட சிங்கம், நானே ரொம்ப நாளாக பசியில் இருக்கேன், உன்னை எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட நரி, என்னை நீ உயிரோட விட்டனா உனக்கு மானும் முயலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட சிங்கம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு நரி, ஆமாம் சிங்கமே, எனக்கு மானும் முயலும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க, என் தந்திரத்தினால நான் அவங்கள குகைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட சிங்கமும் சரின்னு சொல்லிடுச்சான். மரத்து மேலே இருந்த காக்கா சிங்கமும் நரியும் பேசுனதை கேட்டுருச்சான். தான் கேட்டதை மான்கிட்டையும் முயல்கிட்டையும் சொல்லி எச்சரிக்கை பண்ண போச்சான். ஆனால் மானும் முயலும் காக்கா சொன்னதை நம்பாமல் அதை அங்கேருந்து விரட்டி விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நரி வந்துதான். முயலையும் மானையும் பார்த்து, நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விருந்து தரப்போகிறேன் என் குகையில் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட மானும் முயலும் சரின்னு சொல்லிட்டு நரி கூட அங்கேருந்து நரியோட குகைக்கு போனாங்களாம். குகையோட வாசலுக்கு வந்த நரி, நண்பர்களே, இதுதான் என்னோட குகை, இதுக்குள்ளதான் உங்களுக்கு விருந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதை நம்பி மானும் முயலும் உள்ள போனாங்களாம். அங்க மறைஞ்சிட்டு இருந்த சிங்கம் டக்குன்னு அது மேல பாஞ்சு அவங்க 2 பேரையும் சாப்பிட்டுருச்சான். அதுக்கப்புறம் நரிய பார்த்த சிங்கம், நீ நல்லது பண்ண நரியே, உயிர் பிழைச்சிப்போ அப்படின்னு விட்டுருச்சான். வெளியே வந்த நரியும், அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யார் நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னு பார்த்து அவங்கள நண்பர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. யார் நமக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு பார்த்து தான் நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த கதையில் மானும் முயலும் காக்காவை கருப்பாக இருக்குதுன்னு தேர்ந்தெடுக்கல, ஆனால் நிறைய தந்திரமானவன் தெரிஞ்சே தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கான பலனை தான் அவங்களும் அனுபவிச்சாங்க. அதனால் நம்மளும் எப்பயுமே நம்ம தேர்ந்தெடுக்கிற நண்பர்களை உண்மையாக இருப்பாங்களான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கணும். Thanks for watching our channel. Like, share and subscribe us.